ஸோ ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஜனவரி 22 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து பேசிக்காக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க. புதுசாக அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும். கவுன்சிலிங் வந்து எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, ஐயோ பயமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து பயமாக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டா வந்து ஏதாச்சும் வந்து சிவி ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகிருமோ, எல்லா ப்ராசஸும் அவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கும். ஏதாச்சும் வந்து கேப்பில் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா நம்மளுடைய வேலை வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து சிவி வந்து ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்க பயம்தான். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேட் அந்த வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய எல்லா பயமும் வந்து போயிடும். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உங்களுடைய மெமோவிலே வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு கவுன்சிலிங், எந்த பேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கு. அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ட்ராவலில் போயிட்டீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக் சென்னைக்கு போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது கரெக்டாக. அதனால் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அக்னாலஜ்மெண்ட்டில் இருந்துச்சோ ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸும் மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு 2 காப்பீஸ் எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சடனாக கேட்டாங்கன்னா நம்மளால் போய்ட்டு எடுத்துகிட்டு வர முடியாது, சரிங்களா? 2 காப்பீஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து கேட்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதுக்கும் நீங்கள் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 இல்லை ஒரு 4 கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய கவுன்சிலிங் டைமுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்னாடி அங்கே போய் ரீச் ஆயிருங்க. ஏன்னா வந்து சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எப்பவுமே வந்து டிராஃபிக். நம்ம வந்து கரெக்டான டைமில் போயிட்டு சேர முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலருக்கு வந்து ஒரு 100 பேர் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்து இதை மாதிரி வந்து டைம் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகி போயிடுறாங்க ஒரு சிலர். அது சூழ்நிலைகள் அது மாதிரி அமைஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து அதை மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கே போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் அது மாதிரி போயிட்டு ஸோ நியர்பை ஒரு 1/2 hour ட்ராவலில் பக்கத்துலேயே வந்து நிறைய பிளேசஸாக இருக்கும், சரிங்களா? அங்கே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த சர்க்கிளில் இருந்தாங்கன்னா, நியர்பை இருந்தாங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக நீங்கள் கவுன்சிலிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்ச்சு. 10 o'clockனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 8 o'clock அங்கே 8:30 அதுமாதிரி ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் முன்னாடியே குயிக்காக வந்து நீங்கள் ஒரு 8 o'clock போல் நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட, சப்போஸ் வந்து ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கூட குயிக்காக போயிட்டு நம்ம அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம லேட்டாக தான் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஒரு 9:30க்கு வரோம். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு வந்துட்டோன்னா 1/2 hourல போய்ட்டு நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து பதட்டத்தில் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்கள அறியாமலேயும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக டைமுக்கு முன்னாடி வந்து போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 o'clock கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அலோவ் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமோ வச்சு உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அழகான ஒரு இது ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து நம்மளால் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியல ஏதாச்சும் ஒரு ரீசனால், அதுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்படி கொடுத்தது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கவுன்சிலிங் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவரால் வந்து வர முடியல. அதனால் கோரிக்கைகள்லாம் நிறைய வச்சு பார்த்தாரு. அதுக்கு மாற்று வழியாக வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து சூப்பராக அப்டேட் வந்து கொடுத்துருங்க. எப்போவுமே அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னால் வந்து ஏதாச்சும் ஒரு
காரணத்தால் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியலன்னா என்னுடைய ரத்த உறவுகள், நான் என்னோடய அண்ணன், தம்பி, அக்கா, இதேமாரி வந்து அப்பா, அம்மா யாராவது வந்து நம்ம அதில் வந்து கவுன்சிலிங் வந்து கலந்துக்கலாம். மேரேஜ் ஆகிருந்துச்சின்னா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இதில் வந்து யாராச்சும் வந்து கவுன்சிலிங் வந்து கலந்துக்கலாம். அதுக்கான இப்போ நீங்கள் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்க போகிறீங்கன்னா, இப்போது வேறு ஒருத்தருக்கு பதிலாக வந்து கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க மெமோ கீழே வந்து அதுக்கான ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து போகலாம். அங்கே போயிட்டு நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ வந்து அந்த மெமோ ப்ளஸ் கீழே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அது ஃபில் பண்ணது 2மே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே வந்து டேபிள்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 25 தான் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 50 டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கும் வந்து 10 மெம்பர்ஸ் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 50 டேபிளுன்றதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து உட்கார வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அந்த டேபிளில் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஒருத்தர் வெரிஃபை பண்ணுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. 2மே வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ 2மே வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஹால் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கவுன்சிலிங் ஹால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக வந்து கையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 இல்லை ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரஃப் ஷீட்டில் கூட நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க இருக்கா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு அப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ரேங்க் வைஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெம்பராக தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை முடிஞ்ச அப்புறம் உங்களை ரேங்க் வைஸ் தான் உட்கார வைப்பாங்க. ஒவ்வொரு ரேங்க் வைஸ் வந்து உள்ளே வந்து அனுப்புவாங்க. கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சைடில் வந்து ஸ்லைட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒருத்தர் இருப்பார். நீங்கள் எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த போஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கார் பாருங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். அங்கே சைடில் வந்து ஸ்லைட்ஸ் இருக்கும். நீங்கள் அதுலேயும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு அங்கே ஒரு மைக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லணும். ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக என்னோடய நேம் வந்து இது என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். சரிங்களா, அங்கே வந்து ஒருத்தர் வந்து சைன் பண்ணுவார். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இது பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், வந்து எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆசையாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து நீங்கள் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து எடுத்து போடாதீங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அப்புறம் வெளியே வந்து எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக வந்து அது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜாப் வாங்கணும், வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். அதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, அது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லி வச்சுருங்க. அதுமாதிரி ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 1 மந்த்து ஒரு 2 மந்த்து இல்லை ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் போகும். அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து தாழ்வாவோ உயர்வாவோ வந்து நம்ம நினைக்கக்கூடாது.
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.